ஹாய் விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட் ரெசிபீஸ் வித் ஜானு. இன்றைக்கு நான் உங்களுக்கு 1 கிலோ அளவில் இறைச்சி கட் பண்ணி வச்சுருக்கு. இந்த இறைச்சியை ஒரு வித்தியாசமான மெத்தடில் நான் சமைக்க போகிறேன். இவ்வளவு நாளும் வித்தியாசமான மெத்தட் இல்லை, இவ்வளவு நாளும் நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் இந்த இறைச்சி கறி சமைச்சு காட்டியிருக்கல. அதனால் இன்றைக்கு நான் இதை எப்படி செய்ய போகிறேன்றதை பார்ப்போம் வாங்க. முதல்ல இதுக்குள்ளேயே இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கணும். என்னென்னு சொன்னால் இது சரக்குத்தூள்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சேர்த்து அரைக்கிறது. மல்லி, மிளகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து, மஞ்சள் எல்லாம் சேர்த்து அரைக்கிறது. அரைச்ச தூள் தான் இது. இதை இப்போ நம்ம இந்த இறைச்சிக்குள்ளே சேர்க்க போகிறோம். நம்ம எத்தனை கரண்டி போடணுமோ அத்தனை கரண்டி போட்டுக்கொள்ளலாம். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடணும். ஆனால் பெரும்பாலும் இறைச்சிகளுக்கு நம்ம கூடுதலாக தான் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 6 கரண்டி அளவில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து தானே அரைக்கிறேன். இந்த மிளகாய்த்தூளோட அவ்வளோ மனம் குணமாக இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும் சமைச்சா. இதோட இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், தூள் உப்பு கொஞ்சமாக போதிய அளவுக்கு இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். தூள் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த லெமன் ஜூஸையும் இதோட புழிஞ்சு விடுவோம். விதையெல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கிறேன். விதைகள் கிடந்தால் மேலால் நீங்கள் எடுத்து விடுங்கோ. நான் ஒரு தேசிப்பிடியையுமே இதோட சேர்க்க போகிறேன். இறைச்சிக்கு எப்போவுமே நம்ம புளிப்பு சேர்த்தா அவ்வளோ சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கு தக்காளி பழம் சேர்க்கல, இந்த தேசிப்புளி தான் விட்டுருக்கிறேன். இதை விதைகளை எடுத்துக்கொள்வோம். தேசி காயிட எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாத்துலேயுமே இது படுற போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இறைச்சியில் இருக்கிற தண்ணிகள் எல்லாமே போதிய அளவு தண்ணி எதுவும் விட தேவையில்லை. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுவோம். நாங்கள் பெரும்பாலும் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாய்த்தூள் தான் அரைச்சி வச்சுக்கொள்ளுவோம். கறிகள் எல்லாத்துக்குமே போட்டுக்கொள்ளுவோம். அவ்வளோ சுவையாக இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா ஊண்டி விடுவோம். விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண விடுவோம். இது இருக்கட்டும் ஒரு பக்கமாக. இப்போ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ ஒரு 8 உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் ஒருக்கா போட்டு எடுத்துடுவோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுப்போம். இப்போ நம்ம கறி சமைக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சூடாகின பிறகு, சட்டி சூடாகின பிறகு நீங்கள் அதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. 1 கிலோ ஆட்டிறைச்சி தானே நம்ம எடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சட்டி சூடாகின பிறகு நான் கொஞ்சம் கடுகு சேர்த்தேன். கடுகு சேர்த்து போட்டு அது கடுகு வெடிச்சதுக்கு பிறகு சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தேன். அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்து தான் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கி கொண்டு இருக்கிறேன். இது பொன்னிறத்துக்கு கொஞ்சம் வரட்டும். அது வரைக்கும் வதக்கி கொண்டு இருப்போம். லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் தீய வைக்கணும். நல்லா கூடுதலாக வைக்கக்கூடாது, நல்லா கருகிடும். அதுக்காக வேண்டி இதோட இப்போ நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கொள்வோம். கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ என்னன்னு சொன்னால் இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன், இந்த ஆட்டிறைச்சி கறியில்
நம்ம வந்து வெள்ளைப்பூடு நல்ல நிறையவே சேர்க்கணும். அதுதான் நல்ல சுவையை தரும். நான் வந்து எங்களோட வீட்டில் கொஞ்சம் எல்லாருக்கும் மல்சரன்றபடியால் நான் வந்து ஒரு 7-8 பூண்டு தான் சேர்த்துருக்குறேன் வெள்ளைப்பூடு. நீங்கள் வந்து நிறைய சேர்த்து கொள்ளலாம். அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெள்ளைப்பூடு எவ்வளோக்கு கூட போடுறீங்களோ அவ்வளவுக்கு கறி அவ்வளோ சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயமும் மறக்காமல் சேர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் சமைக்கும்போது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து ஃபைனாக அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம இந்த தாளிப்புக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். இதை வந்து நல்லா சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாயும் போட்டிருக்கும் தானே, அதோட இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்து நம்ம மிளகாய் தூளுக்குள்ளே சரக்குத்தூள் தானே அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கு. அதில் சேர்த்துருக்கு தானே எல்லாம். நம்ம ஒருக்கா பைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்தோம் தானே, அதில் இருந்ததை கொஞ்சம் கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு இறைச்சோட கொஞ்சம் சேர்த்துருங்க. நறுவல் துருவலாக இருக்கும் மடியில். நம்ம கொஞ்சம் தானே சேர்த்து அரைச்சோம். நான் கடும் கூடுதலாக அதை வந்து ஃபைனாக அரைக்கல. அதால் அந்த கொஞ்சம் கட்டிகளாக இருந்ததில் எடுத்து இந்த இறைச்சிக்கு மேலே ஊற்றி விடுங்க. அது வேஸ்ட் ஆகாமல் இருந்தால் சுவையாக இருக்கும் தானே, அதுக்காக வேண்டி வேஸ்ட் ஆகாமல் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இந்த அடுப்பை பார்ப்போம். வதங்கிட்டாண்டு வதங்கி கொண்டு இருக்குது. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். வதக்கிட்டு இது நல்லா பொன்னிறத்துக்கு வந்துட்டுது. அப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையுமே 10 நிமிஷம் ஆகிட்டுது. சிக்கன் இல்லை, இந்த மட்டன் எல்லாத்தையுமே நம்ம இந்த கலவையோடு சேர்த்து விடுவோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு அது புளி எல்லாம் உப்பு புளி எல்லாமே வந்து ஊறி இருக்கும். நம்ம 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டோம் நம்ம தானே, அது வந்து ஊறி இருக்கும். அதோட இது எல்லாத்தையுமே நல்லா வடித்து ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒருக்கா மூடி விடுங்க. நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்து இருக்கிறோம் இறைச்சிக்கு, அதனால் இப்போ நம்ம தீயை கொஞ்சம் கூட்டி விடுவோம். கூட்டிட்டு ஓரளவுக்கு கூட்டிட்டு மூடி போட்டு மூடிக்கொள்ளுவோம். அது வந்து நல்லா அவிஞ்சி வரட்டும். சரி, நான் இதுக்குள்ளே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே விடாமல் தான் இப்படி ஒரு சமையல் செய்கிறேன். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்பையும் மூடி விடுவோம். இப்போ வந்து திறந்து பார்ப்போம். இவ்வளோ அழகாக தண்ணி எல்லாமே வற்றி பிரண்டு வந்திருக்குது கறி. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி சரி இதே முறையில் நீங்கள் உங்களோட வீட்டில் சமைச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இஞ்சி ஒரு துண்டு கட்டாயமாக சேருங்க. பூண்டோட பச்சை மிளகாய் அதோட கட்டாயமாக போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து அரைச்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி இதே கணக்குக்கு நீங்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு சமைச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வரும் கறி. நான் வந்து திரண்ட பதத்தில் தான் எடுத்திருக்கிறேன் கறியை. பிரட்டினா போல் நீங்கள் கொஞ்சம் கூட்டு வச்சு இறக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட்டு வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதே போல் ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள். எல்லாருக்குமே வீட்டில் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்